பாருங்கள், நம்ம காடு தான் ஓட்டிகிட்டு இருக்குது. 2-3 நாளும் வீடியோ போடல, சரி விட்டுருங்க. எங்கள் காட்டுக்கு தான் வந்திருக்கிறேன். ஏகப்பட்டு மண்ணும் கொட்டு மணலுமா வருஷக்கணக்கில் வருஷத்துக்கு ஒரு தாட்டி வந்து எட்டி பார்த்தா அப்படி தாங்க இருக்கும். நம்மளுக்கு தான் ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. அது வந்து ஃபேக்ட்ரி இந்த லொட்டா ஏதோ சொல்லுவாங்க, அதை வச்சு ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. புல்லெல்லாம் கொஞ்சம் அறுக்கணும்னு சொல்லிட்டு. அது பக்கத்தில் இருக்கிறது கோழி பண்ணை. அந்த சைடில் பாருங்கள், சீட்டு தெரியுது இல்லைங்களா, அது கோழி பண்ணை. ஃபுல்லாக வந்து பக்கத்தில் கோழி பண்ணை இருக்குது. அதனால் ஓட்டிகிட்டு இருக்காங்க. இது கால்வாசி நான் இருக்குது. அந்த பக்கம் ஓட்டிக்கிட்டால் நம்ம அடிச்சிடலாம். அடுத்தது இந்த சிட்டு ஃபுல்லாக ஓட்டணுங்க. இந்த பச்சை கலராக இருக்கிறது எல்லாமே ஃபுல்லாக ஓட்டணும். அதுக்கு அந்த பக்கம் ஒருத்தருக்கு ஓட்டிட்டாங்க. அவங்க இப்போ வரைக்க போகிறாங்க. லைட்டாக தூத்தல் மழை தூரிட்டு இருக்குது. தூத்தல் போடுறதுலேயே நின்றுட்டுருங்க. இதுக்குள்ளே இந்த பச்சை கலரில் இருக்கிறது எல்லாமே இப்போ மறுபடியும் ஓட்டணும். சாமை தாங்க வாங்கிட்டு வந்துக்கிறாங்க. சாமை, அவரை சால் விடுறதுன்றது. இந்த அவரையும் சால் விடுவாங்க, சாமை விரைப்பாங்க. இப்போ வந்து ஐயன்கிட்ட மழை வரக்கூடாது, எல்லாம் மழை வரணும்னு வேண்டிக்கின்னா, நம்ம மழை வரக்கூடாது ஐயனே, இன்றைக்கி ஒரு நாளைக்கு நான் ஓட்டிகிட்டு விரைச்சிட்டு போயிடணும். அதனால் ஏன்னா நம்ம வந்து இங்கே வந்து நான் இருக்கிற இடம் வந்து தருமபுரி மாவட்டம், ஒகேனக்கல் போகிற ரூட்டு. நம்ம சேலத்தில் இருக்கிறவங்க அடிக்கடிக்கு நம்ம வந்துட்டு இருக்கவும் முடியாது. வீடு இங்கே தான் இருக்குது. இது வந்து அந்த ப்ளூ கலர் பக்கம் ஒயிட் கலர் லாஸ்ட்டில் இருக்குது பாருங்களா, அந்த லாஸ்ட்டில் அதுதான். இந்த பக்கம் ஒயிட்டாக இருக்கும், இந்த பக்கம் ப்ளூவாக இருக்கும். சென்டரில் இருக்கிற ஒயிட் கலர் தான் வீடு. நான் வீட்டுக்கிட்ட போய் எடுக்கலான்னு சரி அப்படியே வந்துட்டேன். ஏதோ பேசிகிட்டே வந்துட்டுங்க. வீட்டாண்டு போயிருந்தேன். வீட்டுக்கு போயிட்டு எல்லாம் வந்து இப்போ மேலேயும் கீழே எல்லாம் குடி இல்லாமல் இருக்கிறதெல்லாம் அப்படியே இருக்குது. அதனால் சரி பார்த்துட்டு வந்துட்டுங்க. இப்போ காற்றடிக்குது. மேகத்தை வந்து ஐயன் வந்து கரைக்கணும் பாருங்கள். சூப்பராக காற்றடிக்குது. காற்றடிச்சேன்னா மேகமெல்லாம் கரைஞ்சிடும் இல்லைங்களா. ஓட்டி விரைச்சி விட்டு இன்றைக்கி வேலையை முடிச்சு போயிடலான்னு சந்தோஷப்படுறேன். இதுதாங்க நம்ம வேலை. பல ஆண்டுகளுக்கு பிறகு மறுபடியும் நம்ம விவசாய தோட்டத்துக்கு வந்திருக்கிறேங்க. இந்த விவசாய மரம் அந்த மூலையில் ஒன்று பாருங்கள், பெருசாக இருக்கு பாருங்கள், அது விவசாய மரம். இந்த பச்சை பசேன்னு இருக்கிறது எல்லாமே இப்போ ஓட்டிகிட்டு போடுங்க. எல்லாமே ஓட்டணும், எல்லாமே ஓட்டணும். இதெல்லாமே இந்த இடத்துல ஓட்டி முன்னே நாய் குளிகரிச்சு விட்டு போயிருக்குது எல்லாம். அதெல்லாம் இந்த இடத்துல ஓட்டும் ஓட்டி வரைக்கிறாங்க. இந்த வருஷம் இந்த பக்கம் எல்லாம் நல்லா எள்ளு விரைச்சி எல்லாம் ஓட்டணுங்க. வேப்ப மரம் பாருங்களா, இங்கெல்லாம் இருக்குது, எல்லாமே வேப்ப மரம் இருக்குது. அதெல்லாம் செடியெல்லாம் இந்த கருப்பாக குட்டி குட்டியாக ஒரு பழம் வரும். இங்கே வந்து அதுக்கு ஜிட்டி பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜிட்டி பழம்னு சொல்லுவாங்க. அந்த பழம் செடி தான் அது. இது எல்லாமே இப்போ வந்து வெட்டி எடுக்கணும். அதே மாதிரி அரப்பு செடி நம்ம தலைக்கு போட்டு குளிக்கிறோம் இல்லைங்களா, அந்த அரப்பு மரம் இதுதாங்க. இது இங்கே வளர விடாமல் அடிக்கடிக்கு ஆடு மாடு வச்சுருக்கிறதுனால வெட்டி விட்டுருவாங்க. இது நானே இப்போ வந்து இங்கே போனேன் மெத்தண்டார் வீட்டுக்கு, ஆனால் கொடுவை கட்டி வாங்கிட்டு வரல. அது வாங்கிட்டு வந்து இப்போ இந்த செடியெல்லாம் வெட்டி விட்டுட்டாங்க. போகிறேன் அந்த பக்கம் ஓட்டி விட்டாங்க. இன்னொரு லைன் ஓட்டி விட்டதுக்கப்புறம் சாமியை போய் ஒரு ஆளை கூப்பிட்டு வந்து இல்லை சாமியை வரைச்சி விட்டு இந்த பக்கம் இருக்கிறத வந்து ஓட்டுறதுக்குள்ளே ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்துடலாம் சாமி இருக்கிறதுக்கு. இது வந்து ஓட்டிகிட்டு போவாங்க. அந்த பக்கம் ஒருத்தருக்கு, அது வேறு ஒருத்தருக்கு. அந்த ஓட்டி விட்டுருக்குறாங்க பாருங்கள், அது வேறு ஒருத்தருக்கு. அது மக்கள் விவசாயம் இருக்கிறவங்க பார்க்குறவங்களுக்கு பிடிச்சவங்க எல்லாருமே அவ்வளோ வேலை செய்கிறாங்க இந்த சீசனில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே. நான் கீரை பறிச்சிட்டுருக்குறேங்க. அதாவது வந்து கோழிக்கொண்டை கீரைன்னு சொல்லுவாங்க, அப்புறம் பண்ணைக்கீரைன்னு சொல்லுவாங்க, அப்புறமா தொய்யக்கீரைன்னு சொல்லுவாங்க. இதில் ஒரு 5-6 வகை கீரை இருக்குது இந்த இடத்துல. எல்லாமே நான் எனக்கு பிடிச்ச அளவுக்கு தெரிஞ்ச கீரைங்களை நான் பறிச்சிருக்கிறேன். அதை நான் காட்டுறேன் எங்கள் வீடியோ. அப்புறமா எடுத்துகிட்டு இப்போ போய் நான் ஒரு ஆள் விரைக்கிறதுக்கு ஒரு ஆளை கூட்டிகிட்டு வரணும்.
போயிட்டுக்கிறேன். நாங்கள் இன்றைக்கி மத்தியானம் சாப்பாடு இல்லை, சாப்பாடு இல்லாமல் காலையில் சாப்பிட்டு வந்தாங்க. இப்படி உட்காந்துட்டு இருந்துட்டுங்க, ஆள் கிடைக்கலன்னு சொல்லிட்டு அப்படியே மேகமெல்லாம் உட்காந்து அப்படியே கரைச்சிட்டு இருக்காரு. காற்று அப்பா வேலை கெட்டு போயிடும்பா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா நம்பிட்டே இருக்கேன். மக்களே யார் ஏறு, அதாவது வந்து இப்போல்லாம் ஏரெல்லாம் யாரும் ஓட்டுறதில்ல, டிராக்டரி வச்சு தான் மக்கள் ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க எல்லாருமே. இல்லை அது வீட்டுக்கு ஒரு, நம்ம இப்போ எப்படி டவுனில் இருக்கிறவங்கலாம் வீட்டுக்கு ஒரு காரு, வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறோம்களோ அத்தனை பேருக்கு டூ வீலர்னு சொல்லிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா. அதனால் வீட்டில் வந்து கார் ஒன்று, டிராக்டரி ஒன்று, அப்புறமா இதுலேயே ஒரு 2 இந்த சின்ன களை எடுக்கிறது, இது எல்லாமே வந்து ஒவ்வொருத்தர் வீட்டிலும் விவசாயம் வீட்டில் இருக்குதுங்க. இதில் இல்லாத இருக்கிறது எங்களுக்கு மட்டும்தான். நாங்கள் வந்து விவசாயம் எங்கள் மாமி அவங்க தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதனால் அவங்க இந்த ஆளுங்களை வச்சு பண்ணிக்கிறாங்க. அதில் இப்போ நாங்கள் எடுத்து செய்கிறனால இது நம்மளும் ஆளுங்களுக்கு காசு கொடுத்து செய்கிறோம். இனிமேல் வந்து விவசாயம் செய்கிறதுக்கு தொடங்கும் போது நம்மளும் ஒரு பொருள் இருந்துச்சுன்னா நம்ம ஒரு ஆள் அவங்களுக்கு கூலி கொடுத்து செய்ய சொல்லலாம் இல்லைங்களா. அந்த மாதிரி நம்மளும் லோன் போட்டு அதெல்லாம் வாங்கி, ஏன்னா விவசாய கடன் நிறைய கொடுக்குறாங்க இல்லைங்களா, அதெல்லாம் போட்டு வாங்கிக்கலான்னு முடிவில் இருக்கிறோங்க. நீங்கள்லாம் யார் எல்லாமே எல்லா விவசாயிகாருக்கும் தெரியும், எல்லாமே விவசாயம் பயிர் நடுறதுலேருந்து பயிர் கடன், மாட்டுக்கடன், அப்புறம் நமக்கு விவசாயம் இது போகிறதுக்கு கடன் கொடுக்குறாங்க இல்லையா, அதனால வாங்கி எல்லாருமே செஞ்சுட்டுருக்குறாங்க. அதே மாதிரி தான் நம்மளும் இனிமேல் தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி யாராவது செய்வீங்களோ பிடிச்சிருக்கோ அவங்க பார்த்துட்டு லைக் போடுங்க. இருட்டு கட்டிட்டு வர மாதிரியே இருக்குது. பாய் மக்களே.